டிவைன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எஸ்எம் வழங்கிய பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் நம்மளுடைய குளோபல் புத்தா டீமுக்கும் இதில் இணைந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அந்த சக்ராவோட சீரீஸ்ல நாம பார்க்க போறது விஷுப்தி சக்ரா. விஷுப்தி அப்படிங்கிறப்ப விஷுப்தி உயர்ந்த சுத்திகரிப்பு நடைபெறக்கூடிய ஒரு இடம். இவ்வளோ நாள் கீழே இருந்து வந்த ஒரு சக்கரங்கள் எல்லாம் மணிப்புரால அங்க முதல் 2ல இருந்த அந்த கெட்ட குணங்கள் எல்லாமே மணிப்புரக சக்கரத்துல கர்மாவா எரிக்கப்பட்டு அநாகத்துல சமநிலை அடைந்து விஷுப்திக்கு வரும்போது அங்க சுத்திகரிப்பு நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது மேல போகுது அப்படிங்கிறாங்க. இதுல இருக்கிற அந்த சென்டர் சர்க்கிள் ஒன்னு முழுமையா குறிக்குது, இன்னொன்னு ஆகாய தத்துவத்தை அது சொல்லுது அப்படிங்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் சுத்திகரிப்பதான் தூய்மைப்படுத்துதல சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஷுப்தி சக்கரத்தை பத்தின சில பேசிக்கான விஷயங்கள். ஆஸ் யூஷுவல் இது நம்மளோட எத்ரிக் பாடியில தான் இருக்கு, ஆனா அதோட ரெப்ரசன்டேஷன் நம்மளோட தொண்டை பகுதியில இருக்கு. இதோட தத்துவம் ஆகாயம். ஸோ ஆப்வியஸ்லி அதோட கலர் நீல கலர். இது 16 இதழ் தாமரையாதான் ஒரு பூ மாதிரி தான் அதை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இதோட பீஜ மந்திரம் ஹம். இதோட தொடர்புடைய உணர்வு கேட்டல். நம்ம கேட்கிறோம் இல்லையா, கேட்கும் திறன் தான் இதோட தொடர்புடையது. தொடர்புடைய சுரபி தைராய்டு. தைராய்டுன்றது நம்மளோட தொண்டை குழியில இருக்கக்கூடிய ஒரு சுரபி. அடுத்தது இதுக்கு உணர்ச்சி அப்படிங்கிறப்போ எந்த உணர்ச்சியோ இல்லை, பொய் தான். அதாவது ஏன்னா நாம பேசுறோம், சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தொண்டையில இருந்து தான் வெளியே வருது. இது நாதகண்டம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்க இருந்து தான் வருது. அதனால நாம பொய் சொல்லும் போதோ சத்தியத்துக்கு புறம்பா பேசும்போதோ அது பாதிக்கப்படுது. அதனாலதான் இதோட தொடர்புடைய உணர்ச்சியா பொய் அப்படிங்கிறாங்க. அதுக்கான தீர்வு என்னன்னா உண்மையை பேசுறது தான். இதோட கடவுள் யாருன்னா பஞ்சவக்திர சிவன், அதாவது 5 முக சிவன் அப்படிங்கிறாங்க. அதாவது பஞ்ச தத்துவங்களை குறிக்கக்கூடிய 5 முகங்களை கொண்ட சிவனை சொல்றாங்க. தேவி ஷாகினி, கிரகம் புதன். ஓகே, இந்த சக்கரம் சரியா இயங்காம இருக்கிறதுக்கான நான் இதோட அந்த 16 இதழ்களோட பீஜ மந்திரத்தையும் அதுக்கான தேவிகளையும் கூட சொல்றேன். ஓகே, இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இங்க இருந்துதான் சப்தம் ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது இங்க இருந்துதான் ஆரம்பிக்கப்படுறதுனால நம்மளோட அடிப்படை எழுத்துக்கள், மொழிக்குரிய அடிப்படை எழுத்துக்கள் தான் இங்க பீஜ மந்திரமாவே இருக்கு. எல்லா இதழ்களுக்கும் ஒவ்வொரு அடிப்படை எழுத்துக்கள். நம்மளோட எழுத்துக்கள் 12 தான், ஆனா இது 16. ஸோ சான்ஸ்கிரிட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கூட இதுல ஆக்சுவலி சன்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் தான். அதுல ஒவ்வொரு பீஜ மந்திரமா எழுத்துக்கள் மொழியோட அடிப்படை எழுத்துக்கள் தான் இருக்கு. ஓகேவா, அதை மட்டும் சொல்றேன். ஓகே, ஆ அமிர்தா தேவி, ஆ ஆகர்ஷணி தேவி, இ இந்திராணி தேவி, இ ஈஷானி தேவி, உ உமாதேவி, உ ஊர்த்தகேசரி தேவி, ரு ரி ரித்திகா தேவி, ட்ரி ரிச்சா தேவி, ரு ருக்காரா தேவி, ட்ரு ருச்சா தேவி, ஹைம் இக்பாதா தேவி, ஐ ஐஸ்வர்யா தேவி, ஓம் ஓம்காரிணி தேவி, ஔஷதாத்மிகா தேவி, ஹம் அம்பிகா தேவி, அஹா அக்ஷாத்மிகா தேவி அப்படின்னு இந்த 16 தேவிகளும் இதுல தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் தான் அதுல இருந்தது. அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அங்க இருந்த தேவிகள் எல்லாம் உதவி பண்ணாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் நாம மேம்படுத்தி கொள்றதுக்காக தான் இந்த தேவிகள் எல்லாம் நமக்கு உதவுறாங்க. ஸோ இந்த 16 இதழ்கள்ல கட்டப்பட்ட பந்தப்படுத்தப்பட்ட நம்மளோட இயற்கையான குணங்கள் அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். ஆரோக்கியம், உயிர்காற்று, மன உறுதி, ஆழ்ந்த அறிவு, பேரானந்தம், வியக்கத்தகு செயல்களை செய்யும் திறன், மாற்றங்களை ஏற்கும் திறன், ஆற்றல் பகிர்தல் எக்ஸ்சேஞ்ச், ஆற்றல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், செல்வாக்கு, நற்பண்புகளின் வெளிப்பாடு, அறிவு விரிவடைதல், நெறிமுறைகளை கடைபிடித்தல், முன்னேற்றம், தெய்வீகத்தன்மை, உள்ளுணர்வு, முழுமை,
இந்த 16 குணங்கள் தான் அந்த 16 இதழ்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 16 தேவிகளும் அந்த குணங்களை விடுவிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்றதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது காரணங்கள். இது வர்றதுக்கான காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளோட பேச்சு தான். ஏன்னா இது சப்தம் தான் அங்கிருந்து வருது. சப்தம்ன்றதுல இந்த உலகமே படைக்கப்பட்டது ஒளி, அந்த சப்தம்ல இருந்து தான் உலகம் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது படைப்பாற்றல். அதை எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாமே இந்த சக்கரத்தோட எஃபெக்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேச்சு தொடர்பான காரணங்கள். பொய் பேசுறீங்க இல்ல, சத்தியத்துக்கு புறம்பா பேசுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட தொண்டைகள் தான், தொண்டை சக்கரம் அடிபடும், த்ரோட் சக்கரம் அடிபட்டுரும். அடுத்து கடுமையான வார்த்தைகள் அண்ட் காயப்படுத்துதல். யாரையும் காயப்படுத்த சொல்லுவோம் தெரியுமா? நாக்கில் என்ன தேள் கொடுக்கா வச்சிருக்க, இல்ல விஷத்தை வச்சிருக்க, எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சின்ன கதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பர்வீன் சுல்தானா வந்து அவங்களோட நிறைய மெசேஜஸ்ல இந்த கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் நான் வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி துர்கா காளிமா இருக்காங்க இல்லையா, அந்த காளி தேவி கிட்ட போயிட்டு மா அசூர் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் வந்து என்ன பண்றான், நான் ஆதி பராசக்திய அழிக்கணும், அதுக்கு எனக்கு உபாயம் சொல்லு. ஏன்னா அவன் வந்து காளி பக்தன், காளி உபாசகன். அவன் வந்து கேட்டுட்டே இருப்பான். அப்ப காளி சொல்ல, ஆதி பராசக்திய வந்து தொட முடியாது, அவதான் அகிலமே, எல்லாம் அவதான், அவ சக்தியே அவதான், அவளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா எல்லாத்துக்கும் வழி இருக்கும்னு சொல்லி இந்த அசுரன் திரும்ப திரும்ப அவளை கேட்டுட்டே இருப்பான். காளி கோவத்துல போ, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மறைஞ்சு போயிடுவான். உடனே அவன் என்ன பண்ணுவான், தன்னோட கையை காலை கடைசியில தலையவும் வெட்டி அவளுக்கு பலி கொடுக்க முற்படும் போது திரும்ப காளி வேற வழியே இல்லாம அவன் முன்னாடி வந்து நிப்பா. ஏன் இப்படி பண்ற, அழிஞ்சு போயிடுவேன், ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன், வேண்டாம், அவ ஆதிபராசக்தி, அவளை தொடக்கூட நினைக்காத அப்படின்னப்போ, இல்ல அவளை நான் அழிக்கணும், எனக்கு சொல்லு அப்படின்னப்போ, அப்போ அவ சொல்லி கொடுத்த ஒரு உபாயம் என்னன்னா, அவளை பத்தி தப்பா பேசு, அவளோட உருவத்தை இல்ல அவளோட இதை, அவளை பத்தி ஏதாச்சும் அவளை கேலியா கிண்டலா சொல்லு, அது ஒண்ணு மட்டும்தான் அவளை சிறுமைப்படுத்த முடியும். அந்த நேரம் நீ அவளை ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காளி போயிடுறான். அதே மாதிரிதான் காளி அசுரன் வந்து ஆதிபராசக்தியோட போரிட போகும்போது அவன் சொல்லுவான், உன் உருவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ரொம்ப பெரிய அழகின்னு நினைக்கிறியா, நீ என் உருவத்தை பாரு, என் உயரத்தை பாரு, நீ எப்படி இருக்க அப்படின்னு அவளோட உருவத்தை பத்தியும் அவளோட அழகை பத்தியும் அவன் ரொம்ப கிண்டலா கேவலமா பேசும்போது அந்த அம்பாள் வந்து மனதளவுல அப்படியே சுருங்கி போய் அப்படியே தோத்து போற நிலையில இருக்கும்போது சிவன் வந்து சொல்வாராம், நீதான் என்னோட சக்தி, இந்த உலகமே இயங்கறதுக்கு நீதான் காரணமா இருக்க, நான் இயங்கறதுக்கு காரணமா இருக்கிறேன், அப்படியாப்பட்ட ஒன்ன போய் அவன் சொல்றான்னு நீ நம்புறிய, நீ எவ்வளவு ஆதி பராசக்தி அம்மா அப்படின்னு அவர் சொன்னதும் அவளுக்குள்ள அந்த விழிப்பு வருது. சோ அந்த ஆதிபராசக்தியே வார்த்தைகளால காயப்படுத்த முடியும், இல்ல வார்த்தைகளால அவளை குன்ற வைக்க முடியும்னா மனிதர்களான நாமெல்லாம் ஏமாத்துறோம். சோ வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்றாங்க. உண்மை. நாம சொல்ற ஒரு சின்ன வார்த்தை அவங்களோட வாழ்க்கையை கூட மாத்தும், அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு கூட அது ரொம்ப அடிப்படை காரணமா இருக்கலாம். அதனால பேசும் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. இந்த விஷயம் வந்து அதான் நம்ம தப்பான ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரி பேசும்போது நம்மளோட த்ரோட் சக்கரா நல்லா அடி வாங்கிடும். அதே மாதிரி உணர்வுகளை அடக்கும் போது வீட்டுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதை வந்து வெளியே வந்து இல்ல எனக்கு இது இப்படி இருக்கு, என்னால இதை தாங்க முடியல, இதை ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்ல திட்டலாம்னு நினைக்கும் போது கூட மேக்சிமம் பெண்களால் அது முடியாம அப்படியே அடக்குவாங்க. தொண்டையில துக்கத்தை தொண்டையிலே அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடக்கி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் 100% வருது. யாரெல்லாம் துக்கத்தை தொண்டையில அடக்குறாங்களோ அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி புறம் பேசுதல், காசிப்பிங் பண்ற லேடிஸ்க்கும் தொண்டையில தைராய்டு ப்ராப்ளம் வருது. இது ரெண்டும் கூட த்ரோட் சக்கரா அடிபடுறதுக்கான காரணங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் பேசுறதுக்கோ, ஸ்டேஜ் கூட வேண்டாம்,
நம்ம கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட கூட போய் சட்டுன்னு வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் கிட்ட கூட வேண்டாம், குடும்பத்தில் ஐயோ அவர்கிட்ட அப்படியே போய் பேசுறது, அப்பா கிட்ட பேச சில பிள்ளைகளுக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பயம் தயக்கம் இருக்கும் போதும் கூட நம்மளோட த்ரோட் சக்கரா அடி வாங்கிடுது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, ஸ்பீக் டு யூ அண்ட் ஸ்பீக் வித் யூ அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வருது, அம்மா அவசரத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஸ்கூல் போனியா, டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டுட்டியா, இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா, மிஸ் கொடுத்துட்டாங்களா, நீ எல்லாத்துலயும் கரெக்ஷன் வாங்கிட்டியா, அம்மாவே கேட்டுடுவாங்க, அம்மாவே ஆன்சரும் சொல்லிடுவாங்க. அவசரத்துல அவங்கள விட்டுடுறாங்க. ஸோ அந்த குழந்தை அங்கே எங்கேயுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதை அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிறுத்திடுது இல்லையா? அப்பவும் அதுக்கு அந்த சக்கரா அடிபடும். அதுக்கு பதிலா அதை கூப்பிட்டு உட்கார வச்சு அமைதியா அந்த குழந்தைகிட்ட இன்னைக்கு என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஓப்பன் அப் ஆகும் இல்லையா? அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படியே அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சா அதோட பேச்சு திறனும் வளரும். எல்லாரோடையும் பேசக்கூடிய அந்த பயம் தயக்கம் எல்லாத்தையும் கூட விட்டுட்டு வர முடியும். இதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது மன உணர்ச்சி காரணங்கள். நமக்கு தன்னம்பிக்கை இல்லை, அந்த தன்னம்பிக்கை இல்லைனாலே நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்த பேசுறதுக்கோ கூட இது கரெக்டா இருக்குமா, நாம சொன்னா அது சரியா இருக்குமா, அது சரியான விஷயமா கூட இருக்கலாம், ஆனா நான் சரியாதான் பேசுறேனா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தாலோ இல்லை தயக்கம் வந்தாலோ அங்க தன்னம்பிக்கை இல்லாம போயிடுதா, அதோட பேச மாட்டாங்க. அப்படியே அதை வேண்டாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பயம், பதற்றம், நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை பத்தி 1க்கு 10 நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த யோசனையிலேயே ஸ்டக் ஆயிடுவாங்க. அதனாலையும் அவங்களால பேச முடியாம போயிடும். அந்த மாதிரி அதே மாதிரி நான் என்னால பேச முடியுமான்னு அந்த தயக்கம் வந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்களால நான் சொன்னேன் எவ்வளோ தைரியம் இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லுவேன். அப்படி டீச்சர் கூட சில நேரம் உனக்கு எவ்வளோ தைரியம், நான் சொல்றதுக்கு எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லப்படும் போது கூட அந்த குழந்தை பேச முடியாம விக்கு நிக்குது இல்லையா? அந்த மாதிரி நேரத்திலையும் த்ரோட் சக்கரா அடி வாங்குது. ஐ மீன் அதோட பேலன்சிங் தப்பாகுது. அதே மாதிரி உடல் காரணங்கள், ரொம்ப முக்கியமான உடல் காரணம் என்னன்னா நெக் பொசிஷன். நம்ம அந்த மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், ஒன்று இப்படி இல்லை இப்படி, அந்த கழுத்துக்கு நிறைய ஸ்ட்ரெயின். எழுதுகிற வேலை நிறைய பண்ணுறவங்க பாருங்க, டீச்சர்ஸோ இல்லை அவங்கெல்லாம் இப்படி நிறையா வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கழுத்து இப்படி முன்னாடி இருக்கிறதுனால நெக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால த்ரோட் சக்கரா அடி வாங்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் த்ரோட் சக்கரா, பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்க தொண்டையில் அடக்குறாங்க, அதனால தைராய்டு வருது. ஸோ அதனால அவங்களுக்கும் த்ரோட் சக்கரா ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சக்கரம் சரியாவோ இல்லை கம்மியாவோ அதிகமாவோ வேலை பார்த்தா அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இங்க சப்போஸ் அந்த சக்கரா பேலன்ஸ் இல்லாம அன்பேலன்ஸ், அதாவது கம்மியா இருக்கு வேலை பார்க்குது அப்படின்னா அவங்க தனிமையை விரும்புவாங்க. ஏன்னா நிறைய பேரோட இருந்தா பேச வேண்டிய சூழ்நிலை வரும், யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே மேக்சிமம் எல்லாரை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படியே அவங்க பேசுறதா இருந்தா கூட ரொம்ப ஸ்லோவா மெதுவா பேசுவாங்க, நம்ம காது கூட கேட்காது. கொஞ்சம் சத்தமா பேசுன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப மெதுவா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவாங்க, ஷையா. குழந்தைங்க எல்லாம் கூட அவ்வளோ நேரம் அவ்வளோ அழகா அம்மா அப்பாட்ட ரைம் சொல்லியிருக்கோம், இன்னொருத்தர் முன்னாடி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வெக்கப்படும். இந்த வெக்கம் அந்த வயசுக்குரிய டைம்ல அது சரியா ஆக்கப்படலைன்னா அவங்க வளர்ந்து நல்ல பெரியவர்களை ஆன பிறகு கூட அவங்களுக்கு பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க. மற்றவர்கள் முன்னாடியே ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுறதுக்கோ அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும். அதே மாதிரி மனதில் உள்ளதை பேச இயலாதவர்கள், அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே உள்ளே தான் அடக்கி வச்சுப்பாங்க, அவங்க சொல்ல தெரியாம முழிப்பாங்க. அடுத்து மொழியை சரியாக பயன்படுத்த இயலாதவர்கள். மொழி அப்படிங்கிறது ஈஸியாக கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு விஷயம், அதை தவறான வார்த்தைகளில் பயன்படுத்துறதோ இல்லை ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறதோ அந்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. அதை ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்லை நல்ல முறையிலையோ கம்யூனிகேட் பண்ண தெரியாதவங்களா இவங்க இருக்கிறாங்க. அடுத்தது அளந்து பேசுபவர்கள். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எஸ் நோ அப்படின்னு இந்த 2 வார்த்தையிலையோ
தலையாட்டுறது மூலமாவோ அவங்களோட கான்வர்சேஷனே முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி குறைவா இருக்கிறவங்க அவங்க அப்படித்தான் இருக்காங்க. இதே சமநிலையில இருக்கிறவங்க சிறந்த பேச்சாளர்களா இருக்காங்க. மேடையில ஏறி தைரியமா 1000 இல்ல 1,00,000 பேருக்கு முன்னாடி கூட இவங்களால ரொம்ப அழகா பேச முடியும். அதே மாதிரி குட் லிசனர், சிறந்த முறையில் கேட்பாங்க. நல்ல த்ரோட் சக்கரா நல்லா இருந்தா அவங்க எல்லாருமே ஒரு குட் லிசனரா இருப்பாங்க. நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சு உள்வாங்கக்கூடியவர்களா கட்டாயம் இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க எல்லாருமே உண்மையும் சத்தியத்தையும் பேசுவாங்க. எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்காக கவலைப்பட போறது இல்லை. உண்மையா பேசுவாங்க. ஏன்னா உண்மையை பேசும்போது அடுத்த வாட்டி இன்னொருத்தக்கிட்ட பேசும்போது பொய்யா இருந்தா மாத்தி பேசிட்டோமோ, என்ன சொன்னோம் அப்படின்னு ஒரு வாட்டி யோசிக்க வேண்டியிருக்கும். உண்மையை மட்டும்தான் நாம பேசுறோம் அப்படிங்கிறப்போ எதுக்கும் பயப்பட மாட்டாங்கல்ல, திரும்ப கூட அதை சொல்ல முடியும். அதே மாதிரி சத்தியத்தை பேசுவாங்க. சத்தியம் அப்படிங்கிறது உண்மையை விடவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சத்தியம்ன்றது மாறாத சில விஷயங்களை தான் நம்ம சத்தியம்னு கூட சொல்றோம். உண்மைங்கிறது நிஜமான விஷயங்களை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நல்ல குரல் வளம். இவங்க பேசுறதா இருந்தாலும் சரி, பாடுவதாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ரொம்ப அமேசிங் குரல் வளம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க பேசுறது கூட கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அந்த பேசுற மொழி நடை கூட அவங்க அழகா கொஞ்சி பேசுற மாதிரியோ இல்ல மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியோ பேசுவாங்க. அதே மாதிரி இவங்கள நிறைய பேர் பாடல் பாடுற எல்லாருக்குமே த்ரோட் சக்கரா ரொம்ப அழகா இருக்கிற, அதாவது நல்ல முறையில இயங்குறவங்களாலதான் பெரிய பாடகிகளா கூட வளம் வர முடியும். அடுத்தது வாழும் கலை அறிந்தவர்கள். எப்படி வாழணும், ஒரு வாழ்க்கை சிஸ்டம் சத்தியத்தோட நிம்மதியோட வாழும் போதே நம்ம அழகா நம்ம எல்லாரோடையும் நல்லபடி கம்யூனிகேட் பண்றோம், நல்ல முறையில கேட்கிறோம். அப்போவே நம்ம வாழ்க்கை ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ நல்ல முறையில வாழக்கூடியவங்க வாழ்க்கையை ஒரு நெறிமுறைப்படி வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பொருளற்று பேசுபவர்கள். இவங்க வந்து வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்றதுக்கு அதுல சம்பந்தமே இருக்காது. நாம ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம், அவங்க சொல்ற ஆன்சர்ஸ் வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாததா இருக்கும். ஸோ அதனால இவங்க பேசுறதுக்கு ஒரு மீனிங்கோ இல்ல இது நாம ஒரு விஷயம் ஒரு டாபிக்கை பத்தி பேசிட்டு இருப்போம், அவங்க கொஸ்டின் வந்து அப்படியே இர்ரெலவெண்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து நடுவுல பேசுவாங்க. அதே மாதிரி அதிகம் பேசுவாங்க. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்றது கூட இல்லை, அப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து புறம் பேசுவார்கள். கட்டாயமா காசிப்பிங். இந்த சக்கரம் வந்து இதா இருக்கிறவங்க காசிப்பிங் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சத்தமா பேசுவாங்க. இந்த த்ரோட் சக்கரா அடி வாங்குறவங்களால ஸ்லோவா பேசவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது அழுத்திக்கிட்டு கொஞ்சம் சத்தமா பேசினாதான் அந்த பேசின உணர்வே வரும். சொல்லுவோம் தெரியுமா, நிறைய பேர் தொண்டையில என்ன லவுட் ஸ்பீக்கரா வச்சிருக்க, எதுக்கு முழுங்கிட்டியா, அதனால ஏன் இப்படி கத்துக்கிட்டே இருக்கு. அவங்க நார்மலா பேசினாலே சுத்தி இருக்கிற 10 பேர் 20 பேருக்கு சாதாரணமா கேட்கும். அந்த மாதிரி ரொம்ப சத்தமா பேசுவாங்க. அதே மாதிரி பேசிட்டே இருக்கும். 2 பேர் பேசுறோம்னா நடுவுல குறுக்கிடுவாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட தாட் அவங்களோட வியூவை தான் நாம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட ரொம்ப இடையில பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது கேட்கும் திறன் அற்றவர்கள். இவங்க குட் லிசனர். எஸ், நடுவுல பேசுறாங்கனாலே அறகுறையா தானே கேட்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் குட் லிசனர். அவங்களால ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா கேட்டதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லணுங்கிற ஞானம் கூட இவங்களுக்கு இருக்காது. ஆன்மீக காரணங்கள். மூலாதாரத்திலிருந்து இழற குண்டலினி சக்தி அனகதாவில், ஆக்சுவலி மணிப்புராவில் எரிக்கப்படுது, கர்மாலாம் எரிக்கப்படுது. அனகதா வரும்போது சமநிலை அடையுது. இங்க விசுக்திக்குள்ள வரும்போது அந்த சக்கரம் கிளன்சிங் ஆகுது, சுத்திகரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல் சக்கரங்களுக்கு, உயர் சக்கரங்களுக்கு அது எழுது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் இதை வந்து நாதத்தின் இருப்பிடம், ஏன்னா அங்க இருந்துதான் சப்தம் வெளியே வருது. அதனால இத வந்து மந்திர சக்தி உருவாகும் இடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சித்தர்கள் வந்து சொல்றாங்க, இங்க வந்து நாம சொல்ற சொற்கள் எல்லாம் தூய்மை அடையும்போது அது சுத்தமானதா உண்மையா சத்தியமா இருக்க இருக்க இருக்க
நம்மளோட வார்த்தைகளே மந்திரமாக மாறுகிறது. நீங்க சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தை கூட அவ்வளவு அழகா மந்திரமா மாறும். வாக் சித்தி, நம்மளோட பத்ரிஜி சொல்லுவாங்க வாக்ஷேத்திரம் வாக் சக்தின்னு. இது வாக் சித்தி ஆகுது. நீங்க சொல்ற சொல் அத்தனையும் பலிக்கும். அந்த அளவுக்கு சித்தி அடையக்கூடிய அளவுக்கு இங்க வார்த்தைகள் சுத்திகரிக்கப்படுது. நம்ம பேசுற உண்மையும் சத்தியமும் நம்மளோட வார்த்தைகளை சித்தி அடைய வைக்கிறது. அதே மாதிரி இங்க வரும்போது உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ரொம்ப அழகா பேச ஆரம்பிச்சிடும் உங்ககிட்ட. உங்களோட இன்ட்யூஷன்ஸ் ரொம்ப அழகா உள்ளுணர்வு பேச ஆரம்பிச்சிடும் உங்ககிட்டயும். ஸோ உங்களுக்கு செக் பாயிண்ட், மற்றதெல்லாம் சிம்பிளா சொன்னேன். இதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் என்னோட உணர்வுகள் இப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அழகா செக் பண்ணிக்க முடியும். இதுல இருந்தே உங்களோட சக்கரம் கரெக்டா இயங்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்களே உங்களுக்காக அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். நீங்க நினைக்கிறத உங்களால பகிர முடியுதா? ஏதோ ஒரு விஷயம் பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 10 பேர் பேசுற இடத்துல நீங்க உங்களோட கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களால ஈஸியா வெளியே அந்த 10 பேருக்கு நடுவில் உங்களோட கருத்துக்களை சொல்ல முடியுதா? நீங்கள் நினைப்பதை உங்களால் பகிர முடிகிறதா? அது பாருங்க. அடுத்தது, நீங்க பேசுறது உண்மையும் சத்தியமுமா? உண்மையத்தான் பேசுறீங்களா? எல்லாராலையும் சத்தியம் பேச முடியாட்டியும் கட்டாயம் உண்மைய பேசுறீங்களான்றதுல ரொம்ப கரெக்டா இருந்து பாருங்க. அதே மாதிரி நாம பேசுறது மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கா இல்ல நாம சொல்ல நினைக்கிறத சொல்றதுக்கா? அது பாருங்க. அடுத்தது, மற்றவர்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்களாலும் ஜால்ரா, அவங்க சொல்றதுக்கு ஆமா ஆமா நீ சொல்லல, நீ சொல்லிட்டல அப்ப கரெக்ட் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி பேசுறீங்களா? இல்ல உண்மையை, அதாவது உங்க மனசுல இருந்து இது ஆத்மார்த்தமா, மனசும் தொண்டையும் இணையக்கூடிய ஒரு இடம். ஆத்மார்த்தமா மனசுல இருந்து நீங்க பேசுறீங்களா அப்படிங்கறத தான் இது சொல்லுது. ஓகேவா? உங்கள் தேவைகளை, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா மத்தவங்க கிட்ட போய் தைரியமா கேட்க முடியாதா? ஐயோ அவரு ஒரு வழி தெரியலன்னா கூட பக்கத்துல இருக்கிறவங்கள போய் கேட்கலாம். கேட்கறதுக்கு அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்களா, ஏதோ தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்க முடியாம நிக்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லாம இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து எவ்வளவு பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், உங்கள் தேவைகளை சரியான முறையில கேட்க முடியுதா? பார்லிமெண்ட்ல கூட போய் கேட்கணும்னா கூட அந்த கேட்கறதுக்குரிய உங்களுக்கு தைரியம் இருக்கா? அது இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி மற்றவர்கள் பேசுவதை எந்தவித முன் யோசனையின்றி கேட்க முடிகிறதா? ப்ரீ ஜட்ஜ்மெண்டல், அவன் இதைத்தான் சொல்ல போறான், இப்படிதான் பேச போறான் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க எந்தவித ஜட்ஜ்மெண்டலும் இல்லாம அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்கன்றத உங்களால கேட்க முடியுதா? இதையும் செக் பண்ணுங்க. அடுத்தது, உங்களோட லைஃப் பர்பஸ், வாழ்க்கையோட நோக்கத்தை உணர முடிகிறதா? வாழ்க்கையோட நோக்கம்னா ஐயோ எனக்கு என்ன நோக்கம்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு யோசிக்க ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த வேலையை அழகா முடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லையா? அப்படி நீங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் உங்களுக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தா அதுவும் உங்க வாழ்க்கை பர்பஸ் தான். ஸோ ஒவ்வொரு வேலையும் நம்மளோட குரூப்ல மேம் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் தான், நான் சமைக்கிறேன்னா கூட அந்த சமையலை நான் சரியான முறையில முடிச்சு இன்னைக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுதா, பாராட்ட ருசிச்சு சாப்பிடப்படுதா? வார்த்தைகளால இல்ல, அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்கனாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையோட நோக்கங்கள் தான். அப்படி அதை நாம சரியா செய்ய முடியுதா? எந்த விஷயம் செய்யும் போது ஐயோ நான் கடமைக்காக செஞ்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க உங்க லைஃப் பர்பஸ் அடி வாங்கிடுதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நீங்க செய்ய விரும்புறதை செய்ய முடியுதா? எனக்கு இன்னைக்கு நான் வெளியே போகணும், நான் இன்னைக்கு சினிமா பார்க்க போறேன்னு ஒரு ஆசை வருதுன்னா நீங்க நினைச்சா உங்களால போக முடியுதா? இல்ல நான் இவ்வளவு பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், இல்ல நான் தனியா எப்படி போவேன், எனக்கு யாரும் துணைக்கு ஆள் இல்லை, டிக்கெட் கிடைக்குமா? போங்க, ஜாலியா இன்னைக்கு நான் போகணும்னு நினைச்சேன்னா போங்க, போய் அங்க போய் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தேடணும், இங்கேயே உட்காந்துட்டு கிடைக்குமா கிடைக்கலையா இல்ல ஆன்லைன்ல தேடணும். அப்படியெல்லாம் இல்லாம நான் செஞ்சா நான் தனியா போனா யாரும் நினைச்சுப்பாங்களோ தப்பா அப்படி யோசிக்கிறீங்களா? இதையும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்படி எந்த விஷயமாவும் கூட இருக்கலாம். அத மாதிரி நீங்க உங்களுக்காக வாழ்றீங்களா மற்றவர்களுக்காக வாழ்றீங்களா? நம்ம இது சமூகம், மற்றவர்களை சார்ந்து வாழலாமா ஒழிய நம்ம வாழ்க்கையே மற்றவர்களுக்காக அப்படின்னு வாழ்றது வாழ்க்கையே இல்லை. ஓகேவா? உங்க வாழ்க்கை உங்களுக்கானதுதான். ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் தான். அதை சார்ந்துதான் மற்றவர்களுக்காக நம்மளோட பங்களிப்பை கொடுக்க முடியும்.
அதை கரெக்டாக செக் பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இல்லை எல்லாத்துலேயுமே அடுத்தவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு என்ன வந்து லீஸ்டாக வைக்கிறேன் அப்படின்னா அது கரெக்ட் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் நீங்களே சொல்லிக்கலாம், என்னோட த்ரோட் சக்கரை எங்கேயோ அடி வாங்கி இருக்கு அப்படின்னு. ஓகேவா? இதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அந்த இதெல்லாம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் காதுல ப்ராப்ளம். சிலருக்கு சவுண்டு வரும், சிலருக்கு காது அடைச்சிக்கும், சிலருக்கு தலை சுத்து கூட வரும். இது எல்லாமே இந்த காதுனால. ஏன்னா காதுக்குள்ள இருக்கிற ஒரு லிக்விட் சரியா இல்லைன்னா கூட அது வந்து நமக்கு தலை சுத்து, பேலன்சிங் கொடுக்காது, பாடி பேலன்சிங் இல்லாம போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சக்கரம் சரியில்லைன்னா அதை எஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி தொண்டையில நான் கூட இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எச்சம் முழுங்கிட்டே இருக்கும் இல்லையா? எச்சம் முழுங்கிறதுல கொஞ்சம் ஏதாச்சும் குறைபாடு இருக்கலாம், இல்லை சளி அதிகமாக இருக்கிறதுனால கூட தொண்டையில் சில பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு தொண்டையில் சதை வளரும், சிலருக்கு தைராய்டு சுரப்பில கோளாறு. தைராய்டு அப்படிங்கிற இந்த ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதில் வந்து 2 ஹார்மோன் இருக்கும், T3 T4 அப்படின்னு. இந்த ஹார்மோன் கரெக்டாக இயங்கினா மட்டும்தான் நம்மளோட பாடியில வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு செல்லு இறந்து புதுசா ஒரு செல்லு உருவாக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோடது டெய்லியே வந்து இருக்கக்கூடிய செல் வந்து இறந்து புது செல் உருவாகும். உண்மையை சொல்லணும்னா ஒரு புக்ல நான் படிக்கவே செஞ்சேன், நம்மளோட என்டையர் பாடியோட செல்லோட லைஃபே ஒன்லி 11 months தானா. அப்போ நாம ஒவ்வொரு 11 மாசத்துக்கு ஒரு வாட்டி நாம புது பிக்கப் பட்டுக்கொண்டே புது உடல் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தைராய்டு சுரப்பி ஒழுங்கா இயங்கும் போது மட்டும்தான் அதோட வளர்சிதை, நம்மளோட செல்லோட growth, ரீஜெனரேஷன் எல்லாமே கரெக்டா நடைபெறும். அது அடி வாங்கும் போதே நம்மளோட வளர்ச்சி, மசில்ஸோட ப்ராப்ளம் வந்துடலாம். தைராய்டு சரியா இல்லைன்னா சிலர் குண்டாயிடுவாங்க, சிலர் ஒல்லியாயிடுவாங்க, இந்த பேசுற சக்தி போயிடும், வார்த்தைகள் வராது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய தைராய்டுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. சிலருக்கு மனநலம் கூட பாதிக்கும் இந்த தைராய்டு சுரப்பி சரியா இயங்கலைன்னா. இது தொண்டையில இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாண்டு தான். ஓகேவா? இது சரி, நமக்கு அந்த இது சரியா இல்லைன்னா கூட த்ரோட் சக்கராவோட பாதிப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், பேசுறதுக்குரிய விஷயமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த சக்கரத்துல குறைபாடு இருக்கும்போது உடல்ல எங்க தெரியுதுன்னா திக்குவாய். நிறைய பேரால பேசவே முடியாது. ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுட்டு அந்த முதல் எழுத்துலயே நிறைய திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை கம்ப்ளீட்டே பண்ண முடியும். திக்குவாய் இருக்கிறது, பேசுறதுல குறைபாடு, கரெக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே அது வந்து கட்டாயம் தைராய்டு சுரபியோ த்ரோட் சக்கராவோட ப்ராப்ளம்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது முன் கழுத்து கலர்ச்சி நோய். இதுவும் தைராய்டோட ஒரு வெரைட்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலருக்கு கழுத்தில், அதுவும் மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு பெரிய கட்டியே இருக்கும். அது வந்து அயோடின் டிஃபிஷியன்சினால வருது அப்படின்னு சொன்னாலும் இதுவும் தைராய்டு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி தான். அதுவும் நம்மளோட த்ரோட் சக்கராவோட பாதிப்புனால தான் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க. அடுத்து தொண்டையில் நிறைய பேருக்கு த்ரோட் கேன்சர்ஸ் எல்லாம் வருது. அவங்களுக்கு கூட அளவுக்கு அதிகமாக நிறைய ஜென்மங்களில் பொய் பேசியிருக்கலாம், சத்தியத்துக்கு புறம்பா பேசினவங்களுக்கெல்லாம் இந்த த்ரோட்டில் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த ஜா லைன் வந்து அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும், மூமெண்ட்டே இருக்காது. சிலருக்கு அந்த ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க, ரொம்ப வாயை திறந்து ஏதாச்சும் வேலை பண்ணும்போது சம்டைம்ஸ் இது ஸ்டிக் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகிட்டு தாடை வந்து மூமெண்ட் இல்லாமல் போயிடும். அதுவும் இந்த த்ரோட் சக்கராவோட ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னெல்லாம் செஞ்சால் இதில், அதாவது நம்ம சைடில் இருந்து நாம் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் தியானம். அது தன்னாலவே சரியாகும், ஆனாலும் தியானம் எவ்வளோக்கு எவ்வளோ, நித்திய தியானம், தினமும் தியானம் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்றதெல்லாம் உங்களோட விருப்பம் தான், பட் கட்டாயம் தினமும் தியானம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட எல்லா சக்கரங்களையும் சரியான நிலையில் இயங்க வைக்கும். அது அடுத்தது சைவ உணவு தான். கட்டாயம் எல்லாருமே சைவ உணவுக்கு வாங்க. இல்லைனாலும் அந்த பயம், பதற்றம், அதோட குணங்கள் வந்து நம்மளோட கீழ்நிலை சக்கராலே ஸ்டக்காக நம்மளை வச்சிடும். அடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் இங்க மௌனம்.
எவ்வளோக்கு எவ்வளோ மௌனம் கடைபிடிக்கிறீங்களோ த்ரோட் சக்கரா நிறையா வேலை பார்க்குது. அதனால தான் இப்போ நம்மளோட பிஎம்சியில் கூட பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எல்லாத்துக்குமே வந்து மௌன தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மௌனத்துலேயே வந்து நார்மல் மௌனம், மகா மௌனம் எல்லாம் கூட சொல்கிறாங்க. அதாவது மௌனம் அப்படிங்கிறது வாய் பேசாமல் இருக்கிறதுல, அதனால் கையில் ஆக்ஷன் பண்ணி எழுதி காட்டி பேசுறதெல்லாம் மௌனம் இல்லை. அமைதியாக உங்களோட பேசி பாருங்க. மகா மௌனம்ன்றது அந்த உள்ள கூட பேசாத ஒரு அமைதியான நிலைக்கு தியானத்துல நம்ம போறோம் தெரியுமா, எண்ணங்கள் அற்ற நிலை. அந்த மாதிரி மனசுக்குள்ள கூட எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வர்றது மகா மௌனம்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல மௌனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. மௌனம் வந்து த்ரோட் சக்கராவை இயங்க வைக்கும். ஏன்னா நாம தப்பானதை பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், பொய் பேச மாட்டோம், யாரையும் காயப்படுத்த மாதிரி பேச மாட்டோம். அந்த மௌனமே அந்த சக்கரத்தை கொஞ்சம் நல்லபடியா இயங்க வைக்குது அப்படிங்கிறாங்க. அதே தான். அடுத்தது புறம் பேசாமை. தப்பா தயவு செஞ்சு நோ காசிப்பிங், யாரை பத்தியும் பேசாதீங்க. அது வந்து எல்லாத்த விட அதிகமா பாதிக்கிறது புறம் பேசாமை தான். நாம பேசக்கூடிய அவங்கள பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசும்போது அந்த அவங்க செஞ்ச செயலுக்குரிய பாவமும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அதனால எந்த காரணத்துக்கு புறம் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க, முடிந்த வரைக்கும் உண்மையே பேசுங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம சக்கரங்களுக்கும் நல்லது. அடுத்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாட்டு பாட கத்துக்கோங்க. பிகாஸ் அந்த ஓக்கல் கார்டு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் போதே சக்கரங்கள் ரொம்ப அழகா இயங்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல அவங்க ஒரு டேப்லெட்டாவே கொடுக்குறாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாட கத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறீங்களோ அந்த ஓக்கல் கார்டு வந்து ஓப்பன் ஆகி த்ரோட் சக்கரா ரொம்ப அழகா இயங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்குன்னு சில யோகாசனம், அதாவது தொண்டையை விரித்து சுருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஆசனங்களோ இல்லை எக்ஸசைஸ்களோ நாம் செய்யும் போது த்ரோட் சக்கரா இதாது. மூச்சு பிராணாயாமத்துல 2 விதமான மூச்சுக்கள் வந்து இதுக்கு உதவுது. ஒன்று நாடி சுத்தி, நான் சொன்ன மாதிரி ஒரு மூக்கில் எடுத்து அடுத்த மூக்கில் வெளியே விட்டுட்டு திரும்ப இந்த சைடு மூக்கில் எடுத்து இந்த சைடு மூக்கில் வெளியே விடணும். இது வந்து நாடி சுத்தி. அதே வந்து உஜ்ஜாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சத்தத்தோட வாயை மூடிக்கிட்டு தான், ஆனால் ஒரு சப்தத்தோட மூச்சை வெளியே எடுத்து அப்படியே சப்தத்தோட, ஆனால் மூக்கில் தான் சுவாசிக்கிறோம், தொண்டையில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு சப்தத்தோட அந்த மூச்சை வெளியெடுத்து உள்ள எடுத்து வெளியே விடுறது. இதை பண்ணும்போதும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறோம், ஒரு சப்தத்தை தான் உள்ள நம்ம கொண்டு போகிறோம். அதுவும் அந்த த்ரோட் சக்கராவை ரொம்ப அழகாக இயங்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் அதுக்கான யோகா போசஸ். சிரசாசனமோ இல்லை இந்த ஹலாசனம் எல்லாம் பண்ணும்போது நம்மளோட த்ரோட் வந்து அழுத்தப்படுது. ஸோ அழுத்தப்படும் போது ஒரு ஸ்பாஞ்ச், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை வந்து நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அதை ஒரு தண்ணிக்குள்ளே அந்த ஒரு இடத்துல வைங்களேன், அங்கே இருக்கிற அவ்வளோ தண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரக் பண்ணிக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த இடங்கள் அழுத்தப்படும் போது திரும்ப அது ரிலாக்ஸ் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போகும்போது ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறதுனாலையும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெயின்ஸ் எல்லாமே அழகாக இயங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்கரத்துக்கும் அதோட எனர்ஜி பிராணாசக்தியும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி அது அழகாக இயங்க ஆரம்பிக்குது. இந்த லாஸ்ட் இருக்கிற போஸும் வந்து இதுவும் ஒரு விதமாக சீத்தக்காளி அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாயை திறந்து நாம மூச்சு விடக்கூடிய ஒரு பயிற்சி. இதெல்லாம் செய்வதன் மூலமாகவும் நம்ம தொண்டையோட சக்கரம் கொஞ்சம் இயங்கிறதுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதற்கு நன்றிகள். தேங்க்யூ.